சொல்லுங்க நீங்க. நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை. அதுல தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அதன் அடிப்படையிலே திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இட ஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்குன, இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இட பகிர்வு, இட பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்துல பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதா? இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான், இல்லை ஏழையா இருக்கிற நீங்க, நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம். ஆனா நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான்னா இது வலிக்குமா வலிக்காது? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சதா? எங்க அப்பாவே சான்று. ஆக பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது. இசை இறைவன்